கோட் படத்தை தொடர்ந்து அடுத்ததா தளபதி விஜய் அவரோட 69வது படத்துல ஒர்க் பண்ண போறாரு. இதுதான் அவரோட லாஸ்ட் படம் அப்படிங்கறதையும் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போற கேவிஎன் ப்ரொடெக்ஷன் கம்பெனி நேத்து தான் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. இந்த படத்துக்கான அப்டேட்டை இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கொடுக்க போறதா நேத்தே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா சந்தோஷமான ஃபேன்ஸை விட சோகமான ஃபேன்ஸ் தான் அதிகமா இருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே பயங்கரமா எமோஷனல் ஆயிட்டாங்க. முக்கியமா இது தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிற ஃபீலிங்கையும் நமக்கு கொடுத்தது. அண்ட் இன்னைக்கு ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி இந்த T69 படத்துக்கான அப்டேட்டை அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐச் வினோத் டைரக்ட் பண்ண போறாரு, அனிருத் மியூசிக் பண்ண போறாரு. இந்த அப்டேட் ஏற்கனவே சோசியல் மீடியால கொடுத்துட்டாங்க, இப்போ அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ஐச் வினோத் உலகநாயகனை வச்சு KH 233 படத்தை எடுக்கிறதா இருந்தது. அது டிராப் ஆனதுக்கு அப்புறமா தான் தளபதியோட 69வது படத்தை எடுக்கிறதுக்கு கமிட் ஆனாரு. ஸோ KH 233 படத்துல சில சேஞ்சஸ் பண்ணி தான் T69 படத்தை எடுக்க போறாரு அப்படிங்கறத நியூஸ் மீடியால ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா இந்த போஸ்டர்ல இருக்கிற ஒரு கேரக்டர் கையில தீப்பந்தத்தை வச்சிருக்கு. அதே மாதிரி KH 233 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்ல வந்த வீடியோல உலகநாயகன் அவர்களும் கையில ஒரு தீப்பந்தத்தை வச்சிருப்பாரு. ஸோ KH 233 படம் தான் தளபதியோட 69வது படம் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த படத்துல இருந்து சோசியல் மீடியால வந்த அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாரு. மலையாள ஆக்டர் மமிதா பைஜுவும் 90s ஹீரோயின் சிம்ரனும் இந்த படத்துல நடிக்கிறதா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நாம தெரிஞ்சுக்கிடலாம். இந்த படத்துக்கான தளபதியோட லுக் டெஸ்ட்டை ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங்கை அக்டோபர்ல தொடங்க பிளான் பண்ணியிருக்காங்க.